அடைந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலும் இந்த மண்ணில் விண்ணை நோக்கி பயணித்து விண்ணகத்தில் நம் அனைவருக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கின் பாதுகாவலர் விருது விளங்கினான் கோடி அற்புதர் புனித அந்தோனியாரிலும் எனக்கு பிரியமான பாசத்திற்குரிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, பாசத்திற்குரிய இறை மக்களே, இளைஞர்களே, இளம்பெண்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பெருவிழா கொடியேற்பு விழாவிலே மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டு அவருடைய ஆசிரை பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். 2025 ஆண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 ஜூபிலி ஆண்டிலே நாம் எல்லோரும் பயணமித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த 2025 ஆண்டு ஜூபிலி ஆண்டின் மைய கருத்தாக எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று நம் எல்லோருக்கும் இந்த ஒரு அழைப்பை கொடுத்து விண்ணகம் நோக்கிய திருப்பயணிகளாக நாம் அனைவருடைய வாழ்வும் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த ஜூபிலி ஆண்டு கொடியேற்றம் மிக உன்னதமான ஜூபிலி ஆண்டாக நம் பங்குக்கும் உலகுக்கும் மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கின்றது. ஜூபிலி ஆண்டின் ஆசிரையும் இறைவன் நம் எல்லோருக்கும் தர வேண்டும். நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் நம் அனைவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். குற்றம் புரிந்த சிறுவன் ஒருவன் வீட்டை விட்டு ஓடி போகிறான். இந்த நிலையிலே பல மாதங்கள் எங்கு சென்றான் என்று அவருடைய தந்தை கவலையோடு இருந்தார். என்றாவது ஒரு நாள் தன் மகன் வருவான் என்ற நினைவோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்நிலையிலே ஒரு நாள் தன்னுடைய மகனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்திலே அந்த மகன் எழுதியிருந்தான், அப்பா, நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னியுங்கள், நான் மீண்டும் நம்முடைய ஊருக்கு வர இருக்கின்றேன். உண்மையிலேயே என்னை உன் மகனாக ஏற்றுக்கொண்டு என்னை சிறப்பித்தாள். அதன் அடையாளமாக நம்முடைய வீட்டின் அந்த தெருவிலே இருக்கின்ற ஆலமரத்திலே பச்சை கொடி கட்டி அங்கே கொடி பறக்க வேண்டும். நான் பேருந்திலே வருகின்ற போது அந்த பச்சை கொடியை கண்டால் நம் இல்லத்திற்கு வருவேன். அந்த பச்சை கொடி இல்லை என்றால்
வந்த அந்த பேருந்திலேயே சென்று விடுவேன் என்று எழுதியிருந்தார். ஒரு நாள் திடீரென்று பேருந்திலே அந்த சிறுவன் ஏறி பயணித்துக் கொண்டிருந்தான். ஒரு முதியவர் ஒருவர் அவர் அருகிலே இருந்தார், அமர்ந்திருந்தார். இந்த சிறுவனுடைய கவலையும் முகவாட்டத்தையும் அந்த பெரியவர் பார்க்கின்றார். இந்த நேரத்திலே அந்த பெரியவர் அந்த சிறுவனை நோக்கி, என்னப்பா கவலையோடு இருக்கின்றாயே, என்ன என்று கேட்டபோது பெரியவரிடம் அந்த சிறுவன் பதிலளித்தான், நான் தவறு செய்துவிட்டேன், குற்றம் புரிந்து விட்டேன். என் தந்தைக்கு இப்படி கடிதம் எழுதியிருக்கின்றேன். என்னுடைய ஊரிலே நான் நெருங்குகின்ற போது என் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற ஆலமரத்தில் அந்த பச்சை கொடி ஏற்றப்பட்டிருந்தால் நான் வீட்டுக்கு செல்வேன், அது இல்லை என்றால் திரும்பி விடுவேன் என்று நான் எழுதியிருக்கின்றேன். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்று அந்த சிறுவன் அந்த பெரியவரிடம் சொல்லுகின்றார். ஊரை நெருங்கிய அந்த நேரத்திலே அந்த பெரியவருடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி. உன்னுடைய தந்தை ஏதோ ஒரு கொடியை அங்கே பறக்க விட்டால் ஒருவேளை நீ பார்க்க மாட்டாய் என்பதற்காக அந்த ஆலமரம் முழுவதுமே பச்சை கொடியை ஏற்றி பறக்க விட்டிருக்கின்றார் என்று அந்த பெரியவர் சொன்னவுடனே அந்த சிறுவன் பேருந்திலிருந்து இறங்கி வந்து தன் தந்தையை சந்தித்து அரவணைத்து அங்கே அன்பு முத்தங்கள் பொழிந்து அந்த மகனை அன்போடு தழுவிக்கொண்ட அந்த தந்தையினுடைய பாசத்தை அந்த பெரியவர் பார்க்க முடிந்தது. எனக்கு அருமையான கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் பக்தர்களே, விருது விளங்கினான் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய கொடியேற்பு விழாவை மிக ஆடம்பரத்துடன் மேலதாளத்துடன் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே வெடியெல்லாம் வெடித்து பல வண்ண ஜாலங்கள் விண்ணிலே முழங்கிக் கொண்டு மிக ஆடம்பரமான விதத்திலே நம்முடைய பாதுகாவலரின் கொடியை ஏற்றிருக்கின்றோம். இந்த கொடியேற்று விழா நம் உள்ளங்களிலே அந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல நம் உள்ளங்களும் உயர்த்தப்பட வேண்டும், மின்னகை நோக்கி உயர்த்தப்பட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனையை நமக்கு தருகின்றது. அன்பார்ந்தவர்களை, எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே நாம் அனைவருமே இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அல்ல, விண்ணை சார்ந்தவர்கள். விண்ணை நோக்கியே நம்முடைய பயணமிக்க வேண்டும். அத்தகைய விதத்திலே பயணமித்த ஒரு புனிதர்தான் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே விண்ணை நோக்கிய எண்ணங்களாக, சிந்தனைகளாக, செயல்பாடுகளாக எல்லாம் இருந்தது என்பதை அவருடைய வாழ்க்கையிலே நாம் அனைவரும் பார்க்கின்றோம். சிறுவராக இருந்த அந்த நிலையிலே ஒவ்வொரு நாளும் கோவிலிலே நடக்கின்ற
திருப்பலி கொண்டாட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு நடந்து சென்று நற்கருணை நாதரை பெற்றுக்கொண்டு மகிழ்வோடு வருகின்ற காட்சியைத்தான் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அவருடைய தந்தை ஒரு நாள் தன்னுடைய வயலிலே கோதுமை மணிகள் எல்லாம் பல விதங்களிலே முற்றி அங்கே அறுவடைக்கு தயாராக நிலையிலே இருக்கின்ற ஒரு நிலை. ஆனால் ஏராளமான பறவைகள் வந்து அந்த உணவை உண்டு செல்லுகின்ற காட்சி. எனவே அந்த தந்தை அங்கே தன் மகனை அந்த நெல் இருக்கின்ற பயிர்கள் இருக்கின்ற அந்த வயல்வெளிக்கு அனுப்பி, இதை நீ பாதுகாக்க வேண்டும், எந்த பறவைகளும் வரக்கூடாது என்று அவர் சொல்லி செல்லுகின்றார். ஆனால் அவருடைய நேரம் திருப்பலிக்கு செல்ல வேண்டும். அந்த நேரத்திலே அவர் விண்ணகத்தை நோக்கி வானக தூதர்களை மன்றாடி, நான் கோவிலுக்கு சென்று திருப்பலி காணும் வரை இங்கே இருக்கின்ற பறவைகள் அனைத்தையும் ஒரு இடத்திலே நீர் அடைத்து விடும், எந்த ஒரு இதுவும் நடக்கக்கூடாது, நெற்பயிர்கள் எதுவும் எந்த பயிர்கள் எதுவும் நாசமடையக்கூடாது என்று முழந்தால் படியிட்டு ஜெபித்து அவர் துணிவோடு அங்கே திருப்பலிக்கு செல்லுகின்றார். அவருடைய தந்தை தன்னுடைய மகன் வயல்வெளியில் பறவைகளை விரட்டாமல் இங்கே கோவிலுக்கு சென்று நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு வருகின்ற காட்சியை காண்கின்றார். அவருடைய தந்தையினுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய கோபம் எழுந்தாலும் அந்த நேரத்திலே அந்த வயல்வெளியை வந்து பார்த்த போதுதான் தெரிகின்றது, பறவைகள் அந்த பயிரை எந்த நாசமும் செய்யாமல் ஓரிடத்தில் அடைபட்டு கிடந்த ஒரு காட்சியை அந்த தந்தை பார்க்கின்றார். இறைவன் இந்த விதத்திலே நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்கு இந்த நிலையிலே அவரை பல விதங்களிலே ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கின்றோம். விண்ணகத்தை நோக்கி பயணித்த அவருடைய வாழ்வு ஒரு அற்புதமான ஒரு வாழ்வாக இருந்ததை நாம் எண்ணி பார்க்கின்ற இந்த நேரத்திலே விண்ணேற்பு ஆண்டவருடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே நாம் அவரை பார்க்கின்ற போது, இந்த உலகிலே 33 ஆண்டுகள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் இறையாட்சி பணியை அவர் சிறப்பான விதத்திலே செய்தார். செல்லுமிடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே வல்ல பல செயல்களை செய்தவராக இருந்திருக்கின்றார். எனவே இந்த உலகத்திலே பாவத்தையும் மரணத்தையும் வெற்றி கொண்ட ஒரு மன்னராக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திகழ்ந்தார். எனவே நாம் அனைவரும் இந்த விண்ணை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற நிலையில்தான் நாம் அவருடைய வழியிலே நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புத புனித அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் என்றால், எங்கெல்லாம் இருக்கின்ற மக்கள் பல இடங்களிலிருந்து நம்முடைய புனிதரை நாடி தேடி வருகின்றார்கள் என்று சொன்னால், அதற்கு காரணம் தன்னுடைய வாழ்விலிருந்து ஒரு புது மாற்றம் ஏற்பட வேண்டும், புது வாழ்வை பெற வேண்டும் என்ற உள்ளார்ந்த உணர்வுகளுடன் தான் மக்கள் இந்த திருத்தலத்தை நாடி தேடி வருகின்றார்கள். இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அருள் நிலை என்று சொன்னால் ஒப்புரவு அருள் அடையாளம். நம் அனைவருக்கும் பாவ மன்னிப்பை வழங்குகின்ற ஒரு அருள் அடையாளமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். தம்முடைய சீடர்களிடம், நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ
அவை மன்னிக்க பெறும். எவருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிக்கப்பட மாட்டா என்று தெளிவாக சொல்லி இந்த ஒப்புரவு அருளடையாளத்தின் மூலமாக இறை மக்கள் இங்கே வந்து ஒப்புரவு அருளடையாளத்தை பாவ சங்கத்திடம் செய்து தங்களுடைய வாழ்வை புதுப்பித்து கொண்டு அருள் நிலையிலே விண்ணை நோக்கி பயணிப்பவர்களாக இருந்து சென்று கொண்டிருக்கின்ற மக்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த விண்ணகத்தை நோக்கி பயணிக்க வேண்டுமென்றால் நாம் பாவத்தை விட்டு விடுவதாக, புனிதத்தை நோக்கி பயணிப்பவராக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த விழா நமக்கு நினைவூட்டுகின்றது. மேலுமாக இந்த விழா நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகரக்கூடிய வாழ்வாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு இருக்க வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்பவர்தான் நம்முடைய பாதுகாவலர் கோடியற்புதர் புனித அந்தோணியார். அவருக்கு இருந்த அந்த தாக்கம், இறைவன் மீது கொண்டிருந்த தாக்கம், அதோடு மட்டுமில்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்காக இன்னுயிரை கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளம். எனவேதான் அங்கே நாம் பார்க்கின்றோம், பிரான்சிஸ் அசிசியாருடைய குருக்கள் ஒரு இடத்திலே கொலை செய்யப்பட்டு இங்கு வேத சாட்சிகளாக மரித்து அவருடைய சடலங்களை கண்டு அவருடைய உடல்களை பார்த்து தானும் அப்படிப்பட்ட ஒரு விதத்திலே இயேசு கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர் அந்த இடத்திற்கு பயணித்தார். ஆனால் துரதிர்ஷ்டமாக நாம் பார்க்கின்றோம், அவர் சென்ற இடத்திலே அவர் உடல் நலிவுற்று மீண்டுமாக அவர் வந்தடைந்த இடம்தான் இத்தாலி நாடு. அந்த இடத்தில்தான் நாம் பார்க்கின்றோம், இங்கே பதுவை நகரை அடைந்து அங்கே அற்புதமான விதத்திலே இயேசுவனுடைய வார்த்தையை வல்லமையுடன் போதிப்பவராக, பல வல்ல செயல்களை செய்பவராக வாழுகின்ற காலத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவராக கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திகழ்ந்தார். சாட்சிய வாழ்வு, பிறருக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை வாழ்ந்தவராக இருந்திருக்கின்றார். இன்னும் நாம் விழா கொண்டாடுகின்ற புனித ஜஸ்டின் மறைசாட்சியினுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வைத்தான் நாம் பார்க்கின்றோம். உண்மையான இறைவனை தேடிக்கொண்டே இருந்தார். பல மதங்களையும் பல இடங்களுக்கு சென்று உண்மையான கடவுள் யார் என்ற விதத்திலே அவர் ஆய்ந்து அறிந்து பல நூல்களை படித்து பல விதங்களிலே மெய்யியல், இறையியல் இப்படிப்பட்ட பாடங்களை எல்லாம் படித்து மிகுந்த ஒரு ஞானியாக திகழ்ந்த நிலையிலே அவருக்கு கொடுக்கப்பட்டது திரு விவிலியம். திரு விவிலியத்தை எடுத்து வாசிக்கின்றார். அந்த திரு விவிலியம் அவருடைய வாழ்வை மாற்றுகின்றது. இயேசு கிறிஸ்துவே உண்மையான ஆண்டவர் என்று முழக்கமிடக்கூடிய விதத்திலே, அவருக்கு சாட்சி பகரக்கூடிய விதத்திலே, அவரோடு பயின்ற மாணவ செல்வங்களையும் அப்படிப்பட்ட விதத்திலே நம்பிக்கை வாழ்விலே வளர்த்தெடுப்பதிலே அவர் சிறந்தவராக திகழ்ந்தார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி தலை வெட்டப்பட்டு வீர மரணம் அடைந்த அவருடைய விழாவை இன்று திரு அவை கொண்டாடுகின்றது. எனவே சாட்சிய வாழ்வு, அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகரக்கூடியவராக கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பாதுகாவலை நாம் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் அனைவருமே அந்த சாட்சிய வாழ்வை வாழ வேண்டும். இந்த சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை வாழ்வை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகள் அன்பின் கட்டளைகள். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூற வேண்டும் என்பதே எனது கட்டளை என்று சொன்ன ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நாம் வாழுகின்ற போதுதான் நம் உள்ளம் என்னை நோக்கி பயணமிக்கின்றது. நம்முடைய பங்கு தந்தை சொன்னது போல நாம் எல்லோரும் கோடி அற்புத புனித அந்தோணியார் சொன்ன வார்த்தைகளிலே நாம்
நட்சத்திரங்களாக அங்கே நாம் பிரதிபலிக்க வேண்டும், ஒளி வீச வேண்டும். நம்முடைய வாழ்வு அப்படிப்பட்டதாக இருந்தால்தான் நாம் அந்த நிலையை அடையக்கூடிய விதத்திலே என்னை நோக்கி நாம் எல்லோரும் பயணமித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் நம்முடைய லட்சியமாக, இலக்காக இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய விண்ணேற்ற விழாவிலே நாம் பார்க்கின்றோம். அங்கே அவர் ஏறிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையை திருத்தூதர்கள், சீடர்கள் பார்க்கின்றார்கள். அந்த நேரத்திலே அங்கே இருக்கின்ற தூதர்கள், அங்கே வானதூதர்கள் சொல்லுகிறார்கள், கலிலேயரே, ஏன் இப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கின்றீர்களே என்று. எவ்வாறு இவர் விண்ணகம் எடுத்து கொள்ளப்பட்டாரோ அவர் மீண்டும் வருவார் என்ற அந்த நம்பிக்கை தரும் வார்த்தைகளை அங்கே சொல்லுகின்றார்கள். இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். திரு அவையினுடைய தொடக்க காலத்திலே ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக மக்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள். ஆண்டவர் மிக விரைவாக வரப்போகிறார் என்ற ஆவல், இந்த சிந்தனை பவுலடிகளாருடைய உள்ளத்திலும் பலருடைய உள்ளத்திலும் எழுந்தது. இப்படிப்பட்ட நிலைகளிலே ஆண்டவருடைய இரண்டாம் வருகை பொது தீர்வையின் போது நாம் இறந்த பிறகு அங்கே இறைவன் முன்பாக நாம் இந்த உலகத்திலே நன்மை செய்து வாழ்ந்தால் வாருங்கள் என் தந்தையின் ஆசை பெற்றவர்களே என்று நம் எல்லோரையும் அரவணைத்து அந்த விண்ணக மாட்சியிலே நம் அனைவருக்கும் பங்கு கொடுப்பார். ஆனால் தீமை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தால் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே இருப்பார். நாம் எத்தகைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்வு விண்ணை நோக்கி பயணமிக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும். பாவத்தை விடுத்து புண்ணிய வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய நம்பிக்கை வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும். இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்காக நாம் இந்த உலகத்திலே நன்மையான நல்ல செயல்களை நம்முடைய கோடி ஏற்பது புனித அந்தோனியார் எப்படியெல்லாம் செய்து அந்த விண்ணை நோக்கி பயணித்து அங்கே விண்ணகத்திலே இருந்து கொண்டு இன்றும் கோடி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றாரோ, இறைவன் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வாழுகின்ற காலத்திலும் என்றும் செய்து கொண்டிருக்கின்றாரோ, அதற்கெல்லாம் காரணம் இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை, அன்பு வாழ்க்கை. எனவே அன்புக்குரியவர்களே, புனித அந்தோனியாரை போல நட்சத்திரமாக ஒளி வீசக்கூடிய விதத்திலே நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் அர்ப்பணித்து கொண்டு நாம் இந்த ஆண்டின், இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் மிக அருமையான இந்த ஆண்டு மகிமை நிறைந்த ஆண்டாக, ஆசி நிறைந்த ஆண்டாக இருக்கின்றது. எனவே நம் வாழ்விலே ஒரு மாற்றத்தை இந்த ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுகின்ற திருவிழா நம் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்து புது வாழ்வை நாம் நோக்கி அந்த பயணத்திலே அந்த புது வாழ்வை வாழக்கூடிய விதத்திலே உறுதிப்பாட்டை எடுத்து நம் வாழ்வை புதுப்பித்துக் கொண்டு ஆண்டவருடைய அன்பிலே, அவருடைய அரவணைப்பிலே என்றும் வாழக்கூடிய ஆற்றலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கோடியற்பத புனித அந்தோனியாரும் நம் அனைவருக்கும் தரும்படியாக சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.